ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஊப்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க. அது மொத்தம் 3 இதாக பிரிப்பாங்க: ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங், ப்ரொசீஜர் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங், ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங். ப்ரொசீஜர் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் தான் இந்த சி அந்த மாதிரி லாங்குவேஜெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் ப்ரொசீஜர் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங். நம்ம பைத்தான் அது மாதிரி லாங்குவேஜ் எடுத்துட்டோம்னா நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் தான் யூஸ் பண்ணுறோம். ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கில் நமக்கு முக்கியமான ஒரு 5 கான்செப்ட்ஸ் இருக்குது. அது என்னென்ன கான்செப்ட்னா ஆப்ஜெக்ட், என்கேப்சுலேஷன், பாலிமார்ஃபிசம், கிளாஸ், அப்ஸ்ட்ராக்ஷன். இப்போ ஒவ்வொன்றும் அதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட்னா அது ஒரு இன்ஸ்டன்ஸ், கிளாஸ்னால் ஒரு ப்ளூ பிரிண்ட். ஒரு எக்ஸாம்பிள் சிம்பிள் வேர்ட்ஸ் சொன்னேன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஒரு காருக்குன்னு ஒரு தனி கார் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டேன்னு வச்சுக்கோங்க. இந்த கார்னால் அதுக்கு ஒரு டிசைன் இருக்கும்ல, அதுதான் அந்த கிளாஸுன்றது. அது ஆப்ஜெக்ட்னா அந்த காருக்கு ஒரு பேர் கொடுக்குறது, அது மாதிரினா அது ஒரு இன்ஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே கார் தான், அந்த ஒவ்வொருமே தனித்தனி கார் தானே. கார் எப்பயுமே சேமாக தான் இருக்கும். அதில் ஹோண்டாய் கார் ஒன்று, டொயோட்டோ கார் ஒன்று அப்படின்னு அது ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸாக கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதுதான் ஆப்ஜெக்ட். அது மொத்த இதுக்கு சேர்த்து ஒவ்வொன்று அப்படின்னு சொல்கிறது. அடுத்து நம்ம கிளாஸ்னால் என்ன, ஆப்ஜெக்ட்னா என்னென்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தா அவங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். அப்புறமேட்டு கிளாஸ் எடுத்துக்கிட்டோன்னு சொல்லுவாங்க. கிளாஸுக்கு முக்கியமாக 2 இது தேவை. ஒன்று ஆட்ரிபியூட், ஒன்று பிஹேவியர். அதே மாதிரி வேரியபிள், ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பார்க்கலாம். அதை பற்றி ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இனிட் மெத்தட். இனிட் மெத்தட் பைத்தானுக்குன்னே இருக்கிறது. அது ஒரு சம்திங் ஸ்பெஷல். பைத்தானில் மட்டும் அந்த இனிட் மெத்தட் யூஸ் ஆகும். அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு நம்ம கன்ஸ்ட்ரக்டர்னால் என்ன, இதில் எப்படி கன்ஸ்ட்ரக்டர்னால் என்ன, எப்படி க்ரியேட் பண்ணுறாங்க, அப்புறம் செல்ஃப்னால் என்ன, ஒரு 2 ஆப்ஜெக்ட் எப்படி நம்ம கம்பேர் பண்ணுறது, அது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிளாஸ். இப்போ கிளாஸை ஃபஸ்ட்டு எப்படி டிஃபைன் பண்ணோன்னா அதுக்கு கீவேர்டு கிளாஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. கிளாஸ் கம்ப்யூட்டர்னு ஒன்று எக்ஸாம்பிள் வச்சுக்கோன்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது, கான்ஃபிக். செல்ஃப்னா ஒவ்வொரு நான் ஃபுல்லாக கோட் எழுதிட்டு உங்களுக்கு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், என்னென்ன சொல்லுது அப்படின்னு தெரியும். 16 GB ஒரு கம்ப்யூட்டர் எடுத்துக்கும் போது அதுக்கு i5 ப்ராசஸரோட 16 GB, அப்புறம் அது 1 TB. இதுதான் ஒரு கிளாஸ். இது ஒரு கிளாஸ், ஓகேவா? கிளாஸ்ன்றது ஒரு ப்ளூ பிரிண்ட். அப்படி தானே நம்ம என்ன செய்ய போகிறோமோ அது எல்லாத்துக்குமே ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி போட்டு வச்சுக்கிறது. இந்த ப்ளூ பிரிண்ட் வச்சுன்னா நம்ம நிறைய இதை க்ரியேட் பண்ண போகிறோம்னு அர்த்தம். இது என்ன பண்ணுது, கான்ஃபிக் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்குது. அது ஆர்குமெண்ட் செல்ஃப்ன்றது அந்த ஆப்ஜெக்ட். இது இன்ஸ்டன்ட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் தான் செல்ஃப்னு சொல்லுது. பைத்தானில் அது நம்ம கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியே ஆகணும். அப்புறமேட்டு அது என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறது. இப்போ காம்ப் 1 க்ரியேட் பண்ணுறோம். இது இந்த கிளாஸுக்கு நம்ம இதை லிங்க் பண்ணுறோம். அப்புறமேட்டு காம்ப் 2 2 இது இருக்குது. இது ரெண்டுமே ஆப்ஜெக்ட். இதை நம்ம எப்படி கால் பண்ணலான்னா இந்த ஆப்ஜெக்ட் மூலமாக அந்த கிளாஸை நம்ம கால் பண்ணுறோம். அது எப்படி பண்ணலான்னா ரெண்டு டைப் ஆஃப் பண்ணலாம். ஒன்று comp1 டாட் கான்ஃபிக்னே கால் பண்ணலாம். இதுதான் நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற இது. சாரி, காம்ப் ஸ்பெல்லிங் கரெக்டாக போட்டுறோம். comp2 டாட் கான்ஃபிக் இப்படியும் கால் பண்ணலாம். பாருங்கள், இது ஒரு டைப் ஆஃப் காலிங். இன்னொன்று கம்ப்யூட்டர் டாட் கான்ஃபிக் ஆஃப் காம்பவுண்ட். இந்த மாதிரி மெத்தட் ஆனால் மோஸ்ட்டாக யார் யூஸ் பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண மெத்தட் தான் மோஸ்ட் ஆஃப் தம் யூஸ் பண்ணுவாங்க. பட் உங்களுக்கு தெரிஞ்சதுக்காக நான் இதையும் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த ஃபஸ்ட் 2 காலிங் இந்த 2 இதுக்கும், அடுத்த 2 காலிங் இதில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். உங்களுக்கு இப்போ ஒரு ஹியூமனே எடுத்துக்கிட்டவங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குல்ல. ஒரு ஹியூமன் பார்ட்ஸ்னால் இப்படி தான் இருக்கும், தலை இருக்கும், கால் இருக்கும், கை இருக்கும். அதெல்லாமே ஒரு ப்ளூ பிரிண்ட் தானே. அதை நீங்கள் கிளாஸாக வச்சுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு ஹியூமனும் டிஃப்ரெண்ட் தானே.
இங்கே நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு இருக்கச்சவங்க, நீங்கள் வேறு உங்கள் ஃப்ரெண்டு வேறு தானே, ஆனால் பார்க்க ஒரு மாதிரி ஒரு கை இருக்கும், கால் இருக்கும், தலை இருக்கும். அதுதான் ப்ளூ பிரிண்ட். இந்த ஆப்ஜெக்ட்ன்றது அந்த ஒவ்வொருத்தர் தனித்தனியாக இருக்கீங்க பார்த்தீங்களா, அதுதான் ஆப்ஜெக்ட். உங்களுக்கு ஓரளவு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்கலாமா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது இனிட். இதுக்கு இனிட் மெத்தட்னா சம்திங் இதில் பைத்தானுக்குன்னே இருக்கிற ஸ்பெஷல் மெத்தட். இந்த மாதிரி ஸ்பெஷல் இருக்கிற மாதிரி பைத்தானுக்குன்ற ஸ்பெஷல் வேரியபிள் இருக்குது, ஸ்பெஷல் மெத்தட்னு இருக்குது. ஸ்பெஷல் வேரியபிள்னு பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்கோப் நேம் டேஷ் அண்டர்ஸ்கோப்னு இருக்கும். அது வந்து ஸ்பெஷல் வேரியபிள். ஸ்பெஷல் மெத்தடுன்ற பார்த்தீங்கன்னா தான் இனிட். இது இனிட்ன்றது மோஸ்ட்டாக கன்ஸ்ட்ரக்டர் தான் இனிட். கன்ஸ்ட்ரக்டர்னால் ஃபஸ்ட்டு என்னதுன்னா, நீங்கள் ஒரு இதில் இந்த எக்ஸாம்பிளில் பாருங்களேன், இதில் நீங்கள் கான்ஃபிகன்றதை கால் பண்ணுறீங்க, இது தனி ஃபங்க்ஷன். அப்படி இதை கால் பண்ணால் மட்டும்தான் இது ஒர்க் ஆகுது. அப்படி இது கால் பண்ணலைன்னா என்ன ஆகுது பாருங்கள், ஒன்றுமே கால் ஆகலை அந்த ஃபங்க்ஷன். ஸோ ஒன்றுமே ஆக மாட்டுது. இதுவே நீங்கள் வந்து அதில் இனிட் மெத்தடை ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து அந்த இனிட் மெத்தட், அது ஒரு கன்ஸ்ட்ரக்டர். இனிட் மெத்தட் ஒரு கன்ஸ்ட்ரக்டர். அந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகும், டிஃபால்ட்டாக கால் ஆகும். அதுதான் கன்ஸ்ட்ரக்டர்ன்றது. அதுதான் இனிட் மெத்தட் பைத்தான்லாம் பண்ணுது. இப்போ நம்ம அதை வேணால் ஆட் பண்ணி பார்க்கலாமே. இப்படி தான் ஒரு இனிட் அண்டர்ஸ்கோப் அதுக்கப்புறமேட்டு செல்ஃப் அதுக்கு இருக்குது. சாரி, இனிட் இருக்கும் செல்ஃப். இந்த டைமில் நான் லைட்டாக நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கூட மாற்றி பார்க்கலாம். எக்ஸாம்பிள், நம்ம யூசர்கிட்டே இருந்தே சிபியூ என்ன, சிபியூ எத்தனை, ரேம் அதெல்லாத்தையுமே வாங்கிட்டு அதை நம்ம அப்படியே பார்க்கலாம். இப்படி தான் ஒரு இதை அசைன் பண்ணுவோம். செல்ஃப் டாட் சிபியூ டாட் ரேம் இஸ் ஈக்குவல் டு ரேம். அதுக்கப்புறமேட்டு நம்ம இந்த இடத்துல வந்து இங்கே எப்படி பிரிண்ட் பண்ணணும்னா கான்ஃபிகர்ஸ்ன்னு சொல்லி செல்ஃப் டாட் சிபியூ செல்ஃப் டாட் ரேம் அப்படின்னு நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். இங்கே CPU செல்ஃப் டாட் ரேம் இப்படி பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம இப்படி தானே கால் பண்ணுவோம். இந்த இடத்துல நம்ம வந்து இந்த ரெண்டு இன்புட் கொடுக்குறோம்ல, அந்த இப்போ இந்த கிளாஸ்க்கு வந்து ரெண்டு இது வாங்குது, சிபியூன்னு வாங்குது, ரேம்னு வாங்குது. அதுக்காக நம்ம இங்கே கொடுத்துடலாம் i5. இது வந்து ஃபஸ்ட்டு வாங்குற இது ரெண்டு வேறேன்னு சொன்னோம்ல, இது ஒரு ஆப்ஜெக்ட், இது ஒரு ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு தான் ப்ளூ பிரிண்ட்டு. அந்த ப்ளூ பிரிண்ட்டில் நமக்கு வந்து ஒன்று கொடுக்குறோம், என்னதுன்னா i5 ப்ராசஸர், அதுக்கு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டு 16 GB ரேம் போட்டுக்கலாம், 16 போட்டுக்கலாம். அடுத்துக்கு வந்து நம்ம வந்து Ryzen 3 கொடுத்துக்கலாம். இது ஒரு டைப் ஆஃப் இது ப்ராசஸர் தான். சாரி, இதில் கோட்டேஷனில் போடணும். Ryzen 3 கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டு இதுக்கு வந்து 8 GB ரேம் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ப்ளஸ் நம்ம கான்ஃபிக் ஃபங்க்ஷனையும் கால் பண்ணலாம். காம்பவுண்ட் டாட் கான்ஃபிக், ஏன்னா அப்போ தான் நமக்கு பிரிண்ட் ஆகும், அப்போ தான் நமக்கு என்ன இருக்குதுன்னு தெரியும். ஓகே, இப்போ நம்ம இங்கே பாருங்கள், கான்ஃபிக் இஸ் i5. நம்ம ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு i5 16 GB ரேம் கொடுத்துருக்கோம். அப்புறமேட்டு செகண்ட் ஆப்ஜெக்ட், அதாவது கம்ப்யூட்டர் 2க்கு Ryzen 3 8 GB ரேம், அதனால் 8ன்னு காட்டுது. இது பாருங்கள், இன்னொரு வாட்டி சொல்கிறேன் உங்களுக்கு. இது நம்ம கிளாஸ் இங்கே கால் பண்ணுறோம். கிளாஸுக்கு வந்து ரெண்டு ஆர்குமெண்ட் நம்ம பாஸ் பண்ணுற அந்த பேராமீட்டராக இங்கே ரெண்டு எடுக்குது. என்ன ரெண்டு பேராமீட்டர்னா CPU ரேம் என்று. அதை எப்பயுமே நம்ம கொடுக்குறதுல இங்கே தான் வாங்கி CPU ரேம்னு அசைன் பண்ணிக்குது. அதுக்கப்புறமேட்டு அதை பிரிண்ட் பண்ணும்போது நம்ம கொடுத்த ஆப்ஜெக்ட் மூலமாக கிளாஸில் பிரிண்ட் பண்ணுறோம். இதுதான் இனிட் மெத்தட். அடுத்து கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன, செல்ஃப் அண்ட் கம்பேரிசிங் ஆப்ஜெக்ட் அப்படின்னு பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்டர்னா இப்போ கூட தான் சொன்னேன்ல, இந்த யூனிட் மெத்தட். நம்ம என்ன தான் இதில் நம்ம பாருங்களேன், உங்களுக்கு யூனிட் மெத்தட் இன்னொரு இந்த யூனிட் மெத்தட்னு வச்சுக்கோங்க, அதுதான் கன்ஸ்ட்ரக்டர். நம்ம வந்து அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண தேவையே இல்லை, அதுவே டிஃபால்ட்டாகவே அது வந்து இதாகிடும், எக்ஸிக்யூட் ஆகும். அதுதான் கன்ஸ்ட்ரக்டர். இப்போ நான் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள்,
இந்த இடத்துல வந்து செல்ஃப் டாட் நேம்னு கொடுத்துக்கலாம். அந்த டைம் புதுசாக ஆன் பண்ணலாம். கான்ஃபிக் இதெல்லாம் ஓகே, ஒரு நிமிஷம். இந்த இடத்துல வந்து நம்ம ஒன்றும் பெருசாக வாங்க ஒன்று செல்ஃப்னு இருக்கட்டும். இந்த இடத்துல வந்து செல்ஃப் டாட் நேம்னு வச்சுக்கலாம். வாங்க போகிற நேம்னு வச்சுக்கோங்களேன். செல்ஃப் டாட் நேம் இஸ் ஈக்குவல் டு நவீன். அப்புறமேட்டு செல்ஃப் டாட் ஏஜ் டாட் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு ஃபார் அன் எக்ஸாம்பிள் 28 வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை ஃபங்க்ஷனை காலே பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம ஜஸ்ட் இந்த கிளாஸை மட்டும் கால் பண்ணாலே அது எக்ஸிக்யூட் ஆகும். பார்க்கலாமா? compound is equal to சாரி, இங்கே பிரிண்ட் பண்ணணும் பண்ணிட்டேன். சாரி, இங்கே இந்த இடத்துல நமக்கு டேரெக்டாக அசைன் பண்ணிட்டோம் இதுதான் இதுன்னு. இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணால் உங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும். இங்கே பாருங்களேன், நேம் வந்து நவீன் அப்படின்னு. இங்கே நம்ம இதை ஒரு இடத்துல கூட அந்த இனிட் ஃபங்க்ஷன் நம்ம காலே பண்ணவே இல்லை, ஆனாலும் கரெக்டாக உங்களுக்கு வந்து நேம் நவீன் அப்படின்னு வருது. இதுதான் சம்திங் கன்ஸ்ட்ரக்டர்னா. செல்ஃப்ன்றது இது இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இந்த கம்ப்யூட்டர் ஒன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்கிறோம். கம்ப்யூட்டருக்கு ஒரு ஆப்ஜெக்ட், இது கம்ப்யூட்டர் 2 கிரியேட் பண்ணால் அதுக்குன்னு தனியாக ஆப்ஜெக்ட் அப்படின்னு. அதுதான் வந்து செல்ஃப்ன்றது. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கம்பேரிங் ஆப்ஜெக்ட் பண்ணலாம். ரெண்டு ஆப்ஜெக்ட் எப்படி நம்ம கம்பேர் பண்ண போகிறோம் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஒரு டைம் பீயிங்க்கு நம்ம எடுத்துட்டு அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். அது பேர் என்னென்னா கம்பேர். அது வந்து அதை வந்து தன்னதும் செல்ஃப். இப்போ உங்களுக்கு செல்ஃப் நல்லா புரியும் நினைக்கிறேன். இருக்கிற ஆப்ஜெக்ட்டும் எடுத்துக்குது. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ஜெக்ட் அதாவது செல்ஃப், நம்ம எதை எடுக்கிறோமோ அந்த ஆப்ஜெக்ட்டும் எடுத்துக்குது. ப்ளஸ் இன்னொன்று ஒரு ஆப்ஜெக்ட், அது நம்ம அதர்ஸ்ன்னு பேர் வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ நம்ம கண்டிஷன் போடுறோம். இஃப் செல்ஃப் டாட் ஏஜ் ஈக்குவல் டு அதர் டாட் ஏஜ். செல்ஃப் டாட் ஏஜ்னா நம்ம எந்த ஆப்ஜெக்ட் எடுக்கிறோமோ அதோட ஏஜும் அதர் டாட் ஏஜும் சேமாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறோம். அப்படி இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் டு, இல்லைன்னா எல்ஸ் ரிட்டர்ன் ஃபால்ஸ். இப்போ நம்ம வந்து அந்த ஒவ்வொரு இதாக க்ரியேட் பண்ணுறாங்க மட்டும்தான் இருக்குது. C1 is equal to computer C1 டாட் ஏஜுக்கு இதை நம்ம கொடுக்க போகிற ஆப்ஜெக்ட் தானே அது. ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 13 வச்சுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு C2 எடுத்துக்கலாம். C2 இஸ் ஈக்குவல் டு கம்ப்யூட்டர். அந்த கிளாஸை நம்ம அசைன் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம இங்கே செக் பண்ணலாம். இஃப் அதாவது அந்த ஃபங்க்ஷனை நம்ம இங்கே கால் பண்ணி பார்க்கணும். C1 டாட் கம்பேர் C2. இப்போ உங்களுக்கு புரியுதா? இந்த C1ன்ற ஒரு ஆப்ஜெக்ட், அதுக்கு நம்ம ஏற்கனவே ஏஜ் வந்து 13 கொடுத்துருக்கோம். இங்கே C2ன்ற ஆப்ஜெக்ட் இந்த கிளாஸில் இருக்குது. அதுக்கு நம்ம வந்து இங்கே கம்பேர் பண்ணுற இந்த இது மூலமாக அதான் இந்த ஒரே ஒரு ஆர்குமெண்ட் என்னதுன்னா இருக்கிற C1 எடுத்துக்குது ப்ளஸ் கம்பேர் வந்து C2, அதர்ன்றது இங்கே C2. அது ரெண்டுத்தோட ஏஜும் இங்கே கம்பேர் பண்ணி நம்ம இது பண்ணுறோம். ஓகேவா? அப்படி ரெண்டுமே சேமாக இருந்துச்சுன்னா அதை பிரிண்ட் பண்ணிடலாம். அது யார் சேம்னு. they are same. அப்படி இல்லைனா they are different.
ஓகே, இப்போ நம்ம வந்து c1 டாட் நேம் தானே பண்ணணும். பாரு, இது யார் டிஃப்ரெண்ட்னு வந்துருந்துச்சு. ஏன் டிஃப்ரெண்ட் வந்துச்சுன்னா இங்கே நம்ம வந்து 30 28 அப்படின்னு கொடுத்துட்டோம்ல, அதெல்லாம் டிஃப்ரெண்ட்னு வந்துடுச்சு. இது இப்படி தான் நம்ம ஒரு ரெண்டு ஆப்ஜெக்ட்டை நம்ம கம்பேர் பண்ண முடியும். ஒரு 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 கிளாஸ் யூஸ் பண்ணி நம்ம ரெண்டு ஆப்ஜெக்டோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இதுதான் இது. அப்புறமேட்டு நம்ம செல்ஃப்னா உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சிருக்கும். இந்த செல்ஃப்னா நம்ம இந்த ஆப்ஜெக்ட், இந்த c1 ஒரு ஆப்ஜெக்ட், அந்த ஒரு ஆப்ஜெக்ட் தான் இங்கே செல்ஃபில் கொடுக்குறோம் அப்படின்னு அர்த்தம். கன்ஸ்ட்ரக்டர்னால் இந்த இனிட் மெத்தட் இருக்குல்ல, அதுதான் கன்ஸ்ட்ரக்டர். டிஃபால்ட்டாகவே எக்ஸிக்யூட் ஆகும், எந்த ஒரு கால் பண்ணணும் தேவையில்லை. அடுத்தடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்தடுத்த சீரீஸ் பாருங்கள். தேங்க்யூ.